காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட டாஸ்மாக் அலுவலக நுழைவாயிலில் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாடிக்கையாளர்களிடம் பெற்று மீண்டும் வாடிக்கையாளர்கள் வாங்கிய மது பாட்டில்களை காலி மது பாட்டில்களாக டாஸ்மாக் கடைகளில் கொடுக்கும் பொழுது மீண்டும் வாடிக்கையாளர்கள் கொடுத்த 10 ரூபாய் திரும்ப தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டமானது இந்த தமிழ்நாடு முழுவதும் அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இத்திட்டத்திற்கு எதிர்த்து டாஸ்மாகில் பணிபுரியும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வாயிலின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் கோரிக்கை என்னவென்றால், டாஸ்மாக் ஊழியர்கள் தாங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் மது பாட்டில் வைப்பதற்காக போதிய இடமில்லை என்றும், டாஸ்மாகில் பணிபுரியும் போது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கழிப்பறைகள் இல்லை என்றும் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக தங்களுக்கு மேலும் பணிசுமை ஏற்படுத்தும் வகையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து காலி பாட்டில்களை வாங்குவதால் தங்கள் பணிசுமை அதிகரிப்பதாகவும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக அந்த காலி மது பாட்டில் வாங்குவதற்கு கூடிய அலுவலர்கள் யாரும் இல்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது அந்த காலி மது பாட்டில்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மது பாட்டில்களை திரும்ப பெறும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், உரிய மது பாட்டில்கள் வைப்பதற்காக கடையினை விரிவாக்கப்படுத்த வேண்டும், அதே போன்று கழிப்பறையை கட்டித்தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.